ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. லைஃப்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாம வைஸா யூஸ் பண்ணிக்கணுங்க. ஒருவேளை நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மேபி அந்த வாய்ப்பு உங்களுக்கு திருப்பி கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படி நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு வாய்ப்பு தான் இந்த கேட் எக்ஸாம். நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேட் எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு 3rd இயர், ஃபைனல் இயர்ல இந்த கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா, முடிச்ச உடனேவே 10 to 25 lakhs பெர் ஆனம்ங்கிற ஹியூஜ் சேலரி பேக்கேஜோட ஒரு ஜாப் உங்க கையில இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே பாத் இந்த கேட் எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த எக்ஸாம் பத்தின ஸ்ட்ராட்டஜி, அது பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஹையர் ஸ்டடீஸ்னு நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டாப் ஐஐடியிலையோ இல்லை என்ஐடியிலையோ படிக்கணும்னா இந்த கேட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் தட், இப்போ நீங்கள் ஒரு அப்ராடில் உங்களோட ஹையர் ஸ்டடீஸாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லை, வேலைக்கு தான் போகணும் அப்படின்னா ஹியூஜ் சேலரி பேக்கேஜோட பிஎஸ்யூ ஜாப்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு இந்த கேட் ஸ்கோரை வச்சு நீங்கள் ஈஸியாக உள்ளே போகலாம். இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குதுங்க. நீங்கள் நல்லாவே பண்ணல, ஜஸ்ட் கட் ஆஃப் தான் கிராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட ஏதாவது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எம்இ எம்டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அபவ் 40னா என்ஐடிக்கு போயிடலாம், அண்ட் அபவ் 60னா ஐஐடிக்கே உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸ்குள்ளே போயிடலாங்க. நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் சரி எம்இ எம்டெக் பண்ணிங்கன்னா 12,400 பெர் மந்த் ஸ்டைஃபண்டோ, அதே மாதிரி பிஹெச்டி பண்ணிங்கன்னா 37,000 பெர் மந்த் ஸ்டைஃபண்டோடையும் படிச்சிடலாங்க. அது போக நீங்கள் அது பிஎஸ்யூ ஜாப்ஸ் போனீங்க அப்படின்னா 10 to 25 lakhs பெர் ஆனம்ங்கிற ஹியூஜ் சேலரி பேக்கேஜோட ஒரு நல்ல ஜாபுக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கேட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஹை ஸ்கோர் எடுக்கிறது மட்டும்தான். இந்தியாவோட டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிஎஸ்யூஸ் லைக் செயில், கெயில், ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், என்டிபிசி மாதிரியான பிஎஸ்யூஸில் ஹை சேலரி பேக்கேஜோட ஒரு ஜாபுக்கு இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. இந்த எக்ஸாமில் 100 மார்க்ஸ் இருக்கும். டோட்டலாக 65 கொஷின்ஸ் ஆன்லைனில் தான் நடக்கும். 3 years எக்ஸாம். இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இது 1 மார்க் கொஷினாக இருந்தால் அதில் 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க்கும், 2 மார்க் கொஷினாக இருந்தால் 2/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நியூமரிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. அதாவது ஒரு கொஷின் கொடுத்து டேஷ் கொடுத்துருவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு சிவில் இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 33 வரைக்கும் போயிருக்கு, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தான் போயிருக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு ஒரு 22 23 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ இந்த கட் ஆஃபை நம்ம எப்படி ஈஸியாக கிராஸ் பண்ணுறது, இன்னும் இதில் அதிக மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் 100 மார்க்ஸுக்கான வெயிட்டேஜ் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தே 28 மார்க்ஸ் எடுத்துக்குதுங்க. மீதி இருக்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம ஒரு 72 மார்க்ஸ் தான் எடுக்கணும். ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கட் ஆஃபையே கிராஸ் பண்ணிடலாம். இது போக டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லையும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும், அது எப்படின்னு பார்ப்போம். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸை வந்து நான் 3ஆக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்து ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ், மீடியம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வந்து லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ். ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸை மட்டும் முடித்தோம் அப்படின்னா நம்ம ஓரளவு ஒரு 50-60 மார்க்ஸ் எடுக்க முடியும். மீடியம் ஸ்கோரிங்கை படித்தோன்னா ஒரு 75 வரைக்கும் எடுக்கலாம். லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸையும் படித்தோன்னா நல்ல மார்க்கே எடுக்கலாம். அதை தான் நான் இந்த இதில் வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக சொல்லியிருக்கேன். இதில் ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ், ஐ மீன் டெக்னிக்கலில் சொல்கிறேன், அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை படித்து தான் ஆகணும். இதை வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு 28 மார்க்ஸ் கிடச்சிருது. இப்போ சாயில் மெக்கானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ் மட்டும்தான், இதில் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஸோ இந்த சாயில் மெக்கானிக்ஸை வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம முடிச்சிடணும். ஆப்டிடியூடு மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாயில் மெக்கானிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு நம்ம 10 மார்க்ஸ் எடுத்துட மாட்டோமா. அதே மாதிரி என்விரான்மெண்டல்லையுமே 11 to 12 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ளூயிடுக்கு ஒரு 7 மார்க்ஸ் நம்ம எடுத்துட முடியும். டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னாலே 10 + 10 + 14 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 34 மார்க்ஸ். ஓகே, இந்த 34 and +28 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளால்
62 மார்க்ஸ் எடுத்துட முடியும். நம்ம என்ன பார்த்தோம், above 60 எடுத்தாலே ஐஐடிக்குள்ளேயே போயிடலாம். இந்த மார்க்குக்கு நல்ல ஓஎன்ஜிசி ஜாபே கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோரை நம்மளால் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். அடுத்து இந்த மீடியம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்வேல 5 to 6 மார்க்ஸ். சர்வே இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ அதில் 5 to 6 மார்க்ஸ் எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எஸ்ஓஎம்மே அது மாதிரி தான். ஆர்சிசி ஸ்டீல் செக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஓஎம் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து இது வந்து என்னது, சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான சப்ஜெக்ட் நம்ம வந்து 4th செமஸ்டர்லேயே படித்து முடிச்சிருவோம். ஐ மீன் செகண்ட் இயர்லேயே முடிச்சிருவோம். நம்ம செகண்ட் இயர்லேருந்தே இதை நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபைனல் இயரில் எக்ஸாம் எழுதினாலும் சரி, தேர்ட் இயரில் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இது ஆல்ரெடி நீங்கள் செமஸ்டர் நடக்கும் போதே கூட நீங்கள் இதுக்கான நோட்ஸை கேட் எக்ஸாம்குள்ள நோட்ஸை தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஈஸியாக படிக்கும்போது இந்த பேசிக் சப்ஜெக்ட்ஸை நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ அதில் எஸ்ஓஎம்மும் சர்வேவும் வந்துடும். இந்த சப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஆர்சிசி நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனலில் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த செமஸ்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆப்ஷனலில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு வேகான சப்ஜெக்ட், மேபி இதில் வந்து கோட் புக்லேருந்து கேட்கலாம், ஃபார்முலாஸ்லேருந்து கேட்கலாம். அதனால் இதை ஆப்ஷனில் வச்சுட்டு இது ரெண்டையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொஞ்சம் இருக்குது. லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ராலஜி, ஸ்டீலு, இரிகேஷனு, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பில்டிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே நமக்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இதில் வந்து பேசிக்ஸில் வந்துடும். நம்ம வந்து தேர்ட் செமஸ்டர்லேயே படிச்சிருவோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், பில்டிங் மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்குமே இதுவுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சிருவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தேர்ட் இயரில் படிப்போம். பில்டிங் மெட்டீரியல்ஸும் 5th செமஸ்டரில் படிப்போம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக படிக்கிறதுக்கு உங்களால் முடியலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய போட்டு பார்க்கலாம். ஓகே, அது இல்லைன்னா மார்க் டெஸ்ட்டு, இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு மார்க் டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் அடிக்கடி போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண வேண்டாம், இந்த சப்ஜெக்ட்ஸை ஒரு 2 to 3 மார்க்ஸ், ஒரு 1 to 2 மார்க்ஸுக்கு இவ்வளோ சப்ஜெக்டை ஃபுல்லாக படித்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் மார்க் டெஸ்ட்டையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 or 2 கொஷின்ஸ்க்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து போதுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸு. அதில் மேக்ஸு அண்ட் என்னது ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நீங்கள் செகண்ட் இயரில் படிக்கிட்டு இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படின்னா அது வெரி வெரி குட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 2 வருஷம் அந்த எக்ஸாமுக்கு வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபைனல் இயரில் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தேர்ட் இயர்லேயே எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. ஆக்சுவலாக தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் 2 பேருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். ஒரு வருஷம் நீங்கள் எழுதுகிற ஸ்கோர் வந்து 3 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் எந்த ஓஎன்ஜிசி மாதிரியான பிஎஸ்யூஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் இயரில் தான் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குட், அதுவுமே தப்பு கிடையாது. இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. இல்லை நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன், இப்போ நான் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நாட் பேட், இட்ஸ் நாட் டூ லேட். இப்போயே கூட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம் வந்து நமக்கு ஃபெப்ரவரியில் தான் இருக்குது, இப்போ செப்டம்பர் தான் ஆகுது. ஒரு 5 months இருக்குது. இதில் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸை ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா கூட உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேயே வந்து 28 கொஷின்ஸ் வந்து கவர் ஆகிடுது. நீங்கள் செகண்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே நிறைய சால்வ் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த 28 மார்க்ஸை சொலையே அடிச்சிடலாம். இதுவே மோர் தென் கட் ஆஃபாக நமக்கு வந்து மாறிடும். ஸோ டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வந்து 3ஆக பிரிச்சிருக்கோம் இல்லையா, ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸு, லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸு அண்ட் வந்து மீடியம்னு 3ஆக பிரிச்சிருந்தோம் இல்லையா. இதில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த ஹை ஸ்கோரிங்க்கு தான். அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கு ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை டெய்லி ரிவைஸ் பண்ணணும். நான் ப்ரிப்பேர் நோட்ஸ்ன்னு சொல்லி உங்களோட நோட்ஸை டெய்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்லலை, ஷார்ட் நோட்ஸை அதுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லி ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்பதான் அந்த எக்ஸாம்ல எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ண முடியும்ங்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹை ஸ்கோரிங் அண்ட் மீடியம் ஸ்கோரிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஷார்ட் நோட்ஸ் ப்ரிப்பேருக்கு. நான் இப்போ சொல்கிறது எதுக்கு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணுன்ட்டு. ஹை அண்ட் மீடியம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த லோ ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு வேணால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம், மார்க் டெஸ்ட் மட்டும் பார்க்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல். ஏன்னா இது ரெண்டையுமே நம்ம இந்த ஹை ஸ்கோரிங் மீடியம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸை ஓரளவு கிளியர் பண்ணோம் அப்படின்னாலே 75 மார்க்ஸ் கிட்ட நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்ச். நீங்கள் அடுத்த வருஷம் கேட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 1 இயர் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 650+ செஷன்ஸ் கொடுக்குறோங்க. இந்த செஷன்ஸில் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ரிவிஷனு, டெஸ்ட் சீரீஸு, அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான லைவ் டிஸ்கஷன்ஸும் இருக்குது. அந்த டிஸ்கஷன்ஸில் மோர் தென் 20,000+ கொஷின்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுறோம். அண்ட் 200+ டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம். 430+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் படிக்கிறதுக்காக. இது எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்காக 110+ ரிப்போர்ட் கார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் உண்மையாகவே நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்காக 50% ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இன்னுமே கூட நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட அட்மிஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸாம் அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியான கம்யூனிட்டி குரூப் வச்சுருக்கோம். கம்யூனிட்டி குரூப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ ஸ்பாக்ஸ் அகாடமி விஷஸ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கிரேட் ஸ்டார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சால்வ் வித் ஸ்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.